அந்த வாசு திருந்திட்ட மாதிரிதான் தோணுது. என்ன ரேவதி புத்திசாலி பொண்ணு, அதனால அவன் நல்லபடியா திருந்திருப்பான்னு தோணுதுங்க. என்ன இருந்தாலும் ரேவதி நம்ம பொண்ணுங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை இல்லங்க கெட்டு போயிடும். அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, விட்டுடுங்க. என்னடி என்ன எனக்கே புத்தி சொல்றியா? அவமானப்பட்டு கூணி குறுகி போய் நடந்து நாண்டி. அந்த வழி அவ்வளவு சீக்கிரமா என்னால மறக்க முடியாது. அதுக்கு அவனை பழி வாங்கியே தீருவேன். இப்படி வரைஞ்சு கட்டி பதிலுக்கு பதில் செஞ்சு என்னதான் சாதிக்க போறீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியலைங்க. இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இப்ப அவளோட உறவும் கிடையாது. பணங்காசை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண முடியும்? நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருங்க வருவாங்க? இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான். படுவல எதுவும் சொல்லக்கூடாது, எரிஞ்சு விழுங்க. சங்கரையா அண்ணே, நீ சொன்னது சரிதான்டா. கல்யாணத்தை நடத்தின உடனே அவனை ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும். பண்ணாம விட்டது தப்பா போச்சு. பயம் விட்டு போச்சு அவனுக்கு. அதனாலதான் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு என்ன அவமானப்படுத்துற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. விடக்கூடாதுரா, அவனை ஏதாவது பண்ணியே தீரணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே, தூக்கிடலாமா? உங்க பொண்ணுங்கிறதால தான் பாக்குறேன். அவ எனக்கு பெரிய விஷயம் இல்லடா. அவ என்னையே தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணாவது மண்ணாவது அவ கழுத்துல இருந்து தாலி இறங்கினாலும் பரவாயில்ல, அவனை பழி வாங்கியே தீரணும். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, என்கிட்ட விட்டுருங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். வரேண்ணே. ரேவதி, ரேவதி, வா வாசு. ரேவதி. டேய் வாசு, ஒரு நிமிஷம் இங்க வாயே. நான் அப்புறமா வரேன், நீ உள்ள வா. என்ன வாசு, என்ன உன்கிட்ட ஒரு விஷயம்? முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வா சொல்றேன். வா. என்னன்னு கேக்குறேன்ல. உள்ள வா சொல்றேன். என்ன இது புது மாப்பிள்ளை மாதிரி பூ அல்வாவோட வந்திருக்க? இதான் முக்கியமான விஷயமா? ஏ, நான் புது மாப்பிள்ளை இல்லையா? அது முக்கியமான விஷயம் இல்ல. உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான். என்ன அந்த நந்தினி ஊரை விட்டு போயிட்டாளா? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கண்டிப்பா அவ போயிடுவா. ஆக்சுவலி அதை பத்தி கிடையாது, உங்க அப்பாவை பத்தி பேசணும். அதான். எங்க அப்பாவை பத்தியா? ஏதாவது சமாதானமா போறத பத்தி பேசினாரா என்ன? நீ வேற, அந்த ஆளு எங்க இருந்து அதெல்லாம் பண்ண போறாரு? இன்னைக்கு பொது இடத்துல மூணாவது மனுஷன் கிட்ட உன்னை பத்தி என்ன பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால தாங்க முடியல. அதான் புடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். ஐயோ, அடிச்சிட்டியா? சேச்சா, அடிக்கலாம் செய்யல, வார்த்தையால தான். அவர் நம்ம வாழ்க்கையை கெடுக்க என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் அவர் கூட இருந்த மனுஷன் கிட்ட போட்டு உடைச்சிட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாரு அவரு. அவர் டென்ஷன் என்னென்ன செய்ய போகுது? யார்கிட்ட என்ன பத்தி குறை சொன்னாரோ அந்த ஆளே உங்க அப்பாவை காரி துப்பாத குறையா திட்டிட்டு போயிட்டாரு. உங்க அப்பா அப்படியே டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியாம நின்னுட்டாரு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் இந்த ஸ்வீட்டும் பூவும். இந்த வாங்கிக்க. என்னாச்சு ரேவதி? இது என்ன ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுற விஷயமா? என்ன இல்லையா? என்ன என்ன உங்க அப்பாவை பொது இடத்துல வச்சு இன்சல்ட் பண்ணிட்டேன்னு அப்செட்டா இருக்கியா? அதனால நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு. அப்படி இருந்தும் உங்க அப்பா மேல இருக்கிற பாசம் உனக்கு இன்னும் குறையிலையா? சாரி ரேவதி, உங்க அப்பா மேல இன்னும் உனக்கு பாசம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்க மாட்டேன். என்ன வாசு, இதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? நான் அப்செட் ஆனது எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டேன்னு இல்ல, நீ அவரோட கோவத்துக்கு ஆளாயிட்டேன்னு தான். அந்த ஆள் ரொம்ப மோசமானவர். உன்னை விட எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். சாதாரணமா அவரை யாராவது மறைச்சுக்கிட்டாலே பல வருஷம் ஆனா கூட அவங்கள பழி வாங்காம விட மாட்டாரு. சும்மா இருந்தவரை நீ போய் சீண்டி விட்டுட்டு வந்திருக்கியே, அதான் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு வாசு. அது தெரியாம நான் இன்னும் அப்பா பாசத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ ரேவதி, நான் ஏதோ புரியாம பேசிட்டேன். கண்டிப்பா எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது வாசு. யாரு கண்ணு பட்டுச்சோ என்ன பாவம் பண்ணுமோ தெரியல. கல்யாண நாள்ல இருந்து நம்ம சேர்ந்து வாழ்ந்த நாள் ரொம்ப கம்மி. அதிகமா பிரிஞ்சுதான் இருந்திருக்கோம். இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயும்
பிரிவு பிரச்சனை வந்துடக்கூடாது. காலத்துக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். என் ஆசைய புரிஞ்சுக்கோ வாசு. புரியுது ரேவதி. அதனாலதான் உனக்கு ஏத்த மாதிரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் மாறிட்டு வரேன். நீ இன்னொரு விஷயத்திலயும் மாறணும் வாசு. இனிமே எங்க அப்பா கிட்ட எதுக்கும் நீ பகச்சிக்க கூடாது. நமக்கு அந்த ஆளோட பம்பே வேண்டாம். சரி, இனிமே அவரை எங்க பார்த்தாலும் என்ன பேசினாலும் அவரை பார்க்காத மாதிரி காது கொடுத்து கேட்காத மாதிரி நடந்துக்கிறேன். போதுமா? இனிமே நீ எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. சரியா? சந்தோஷமா இருக்கணும். இந்தா. சீக்கிரம் வெளியே வருவோம், விஷயத்த பேசலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறானே. டேடி வாசு. என்னம்மா, என்ன பிரச்சனை? நந்தினி ஃபோன் பண்ணாளா? போன் எல்லாம் பண்ணலடா. நான் நேரா அவகிட்ட போய் சண்டை போட்டேன்டா. நான் தான் அவகிட்ட சகவாசம் வச்சுக்க வேணான்னு சொன்னல. அவளையும் போய் பார்த்த. டேய், அங்க போனதுனால தாண்டா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சது. அதை சொல்றதுக்காக தான் நீ எப்ப வருவேன்னு குட்டி போட்ட போன மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்ன நல்ல விஷயம்? சாமர்த்தியமா உனக்கு ஏதாவது வேலை பேசினால அவ? குறுக்க பேசாம நான் சொல்ற விஷயத்த கேளேண்டா. நந்தினி சில நியாயமான விஷயத்த தாண்டா சொன்னா. இந்த ரேவதி மூலமா வர வேண்டிய சொத்தெல்லாம் நீ இழந்துட்டு நிக்கிற. இப்ப செல்வம் தரப்புல இருந்து வர உன்னோட வேலை, பணம், பதவி இதெல்லாம் இழந்துட்டு நிக்கணுமா? டேய், நீ அந்த நந்தினியை மிரட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவ நினைச்சிருந்தா உன்னை அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு தூக்கி இருக்கலாம்டா. ஆனா அவ அதை செய்யல. இருந்தாலும் நீ ஆசைப்பட்டபடி அதே பதவியை உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காடா. ஒரு வாரம் டைம் கொடுன்னு கேட்டிருக்காடா. அதனால நீ எதுவும் அவசரப்படாத. டேய், சும்மா ரேவதியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நியாயம், நீதி, நேர்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு வரப்போற எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்காதுன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாடா. ஓஹோ, அவ உனக்கு வேலை பேசாம ஸ்ட்ரைட்டா எனக்கே வேலை பேசிட்டாளா? நல்ல கைகாரி தான் அவ. டேய், அவ சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? இன்னைக்கு உன் கௌரவமே அந்த வேலையில தாண்டா இருக்கு. டேய், நீ போய் செல்வத்துக்கிட்ட அப்படியே உண்மையை சொன்னா அவன் உன்னை மட்டும் மன்னிச்சிருவானா? முட்டாள், உன்னையும் சேர்த்து தாண்டா ஜெயிலுக்கு அனுப்புவான். டேய், அப்புறம் ரேவதியோட வாழ்க்கை என்னடா ஆகாது? ஒழுங்கா நந்தினி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம சமாதானமா போயிடு. இத பாருமா, எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல. இப்ப எனக்கு பணம், பதவி, கௌரவம் எதுவுமே முக்கியம் இல்ல. செல்வன் வாழ்க்கையில அண்ணி மட்டும் தான் இருக்கணும். நந்தினி இருக்கவே கூடாது. அதுக்காக அண்ணன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கு. அவ சொல்லிட்டாலே இவங்க வந்துட்டாங்க. ஏங்க, என்னாச்சு? அர்ச்சனாவை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தீங்களே, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஐயோ, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு எங்க போயிருக்கும்? கோச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட பொண்ணு நேரா இங்க வந்திருக்கலாம்ல. எங்க போச்சோ, என்ன கஷ்டப்படுதோ கடவுளே. போலீஸ்லயே சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம், இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த தகவலும் வரல. என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலைங்க. தைரியமா இரு சிவகாமி. எனக்கு என்னமோ அர்ச்சனாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் என் உள் மனசு சொல்லுது. சிட்டியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா இந்த விளம்பரம் வந்திருக்கும். யாராவது அந்த விளம்பரத்தை பார்த்து கண்டிப்பா நமக்கு தகவல் சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு அர்ச்சனா நல்லபடியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவா. இத பாருங்க. ஐயோ, என்ன அநியாயம் இது? என்ன பண்றாங்க? யார் குழந்தை இது? நந்தினியோட பிறந்த நாளைக்கு செல்வமும் நந்தினியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மோதிரம் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க பெரிய அரசியல்வாதி. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கே பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறாங்களாம். கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படி எல்லாம் கூத்தடிக்கிறான் பாத்தீங்களா? இவெல்லாம் நல்ல கதிக்கே போக மாட்டாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ரெண்டு பேரும் எப்படி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. மானம் கட்டவங்க. செல்வம் எப்படிப்பட்ட புள்ள? இப்படி மாறி போயிட்டானா? என்னால நம்பவே முடியலையே.
ஒரு காலத்துல நல்ல புருஷன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா இருந்தான். ஆனா இன்னைக்கு ஒரு புருஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். பணம், பேர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டான். கெட்ட காலம் வந்தா எப்பேற்பட்ட மனுஷனும் மாறிடுவான் போல இருக்கு. அந்த ஆளு எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? அர்ச்சனாக்கா இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. பானு, அவங்களுக்கு தைரியம் சொல்றதை விட்டு நீயே இப்படி அவங்கள வேதனைப்படுத்தினா எப்படி? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம்ல. வெறும் கையோட வீட்டை விட்டு வெளியில போனவங்க எந்த வெளியூருக்கும் போயிருக்க முடியாது. நிச்சயமா சிட்டிக்குள்ள தான் எங்கேயாவது இருப்பாங்க. பேப்பர்ல இந்த விளம்பரத்தை பார்த்தவங்க யாராவது அர்ச்சனாக்காவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தகவல் கொடுப்பாங்க. நம்ம தான் பேப்பர்ல பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம்ல. நிச்சயமா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது சிவகாமி. நாம நம்பிக்கையோட இருப்போம். எப்படி இருக்கு செல்வம்? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்பா, என்னோட பர்த்டேக்கு இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நந்தினி, என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு பேரு, புகழ், பதவி இது எல்லாமே கிடைக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா கிடைக்கும் செல்வம். என் பிறந்த நாளுக்கு உன் மாமனார் தான் திருஷ்டி படுற மாதிரி ஏதேதோ பேசிட்டாரு. அதை தவிர மத்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உங்களுக்கு யார் சார் இங்க வர சொன்னா? முதல்ல வெளியில போங்க. இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் இல்ல, உங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. முதல்ல வெளியில போங்க. நந்தினி, ஒரு நிமிஷம் இரு செல்வம். நான் அப்பவே சொன்னேன்ல, உங்கள மாதிரி ஆளுங்கள இந்த ஆபீஸ்ல கால் எடுத்து வைக்க கூடாது. என்ன இந்த ஒரு டைம் மன்னிச்சிடுங்க மேடம். இப்ப நீங்க போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடட்டுமா? வெளியில போங்க. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு கோவப்படுற? அதெல்லாம் ஒண்ணுல செல்வம், நீ அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். இது என்னது? எவனோ ஒருத்தன் ஆபீஸ்க்குள்ள வரான், நீ அவனை போன்னு விரட்டி அடிக்கிற. என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கிட்டா உன்னால தாங்கிக்க முடியாது செல்வம். வேணாம், விட்டுட்டுனா விட்டுடு. அப்படி என்ன ரகசியம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொன்னா கேளு செல்வம். அத சொன்னா தேவையில்லாம அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும். அண்ணன் தம்பி? வாசுவா? வாசு என்ன பண்ணா? நீ இவ்ளோ கம்பல் பண்ணி கேக்குறதுனால சொல்றேன். நான் ஆபீஸ்க்கு மறுபடியும் வந்திருக்க கூடாது செல்வம். வந்ததுனால தானே இதெல்லாம் என் கண்ணில் படுது. நீ முதல்ல விஷயத்த சொல்றியா? எப்படி சொல்றதுன்னே தெரியல செல்வம். இந்த வாசு தான் புத்தியே மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு. நீ அவருக்கு கொடுத்த இடத்த மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணா? நம்ம கம்பெனிக்கு எப்பவுமே குவாலிட்டியான ஸ்பேர் பார்ட்ஸ் தான் சப்ளை பண்ணுவாங்க. ஆனா வாசு மத்த ஆளுங்க கிட்ட கமிஷன் வாங்கிட்டு தரம் இல்லாத ஸ்பேர் பார்ட்ஸா கம்பெனிக்குள்ள அலோ பண்ணிருக்காரு. டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்பி அதுக்கான ஒரிஜினல் பில்ஸை வாங்கி அதுல ஷேர் எடுத்துட்டு இருந்திருக்காரு. நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணும்போது தான் அதோட உண்மை தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, குப்பம் பொண்டாட்டிக்கு கூட பணம் கொடுக்காம ஃப்ராட் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொந்த அண்ணனுக்கே இப்படி துரோகம் பண்றீங்கன்னு கேட்டா சும்மா நிறுத்துங்க. என்ன அதிகாரம் பண்றதெல்லாம் உங்க வேலை இல்ல. மீறி அதிகாரம் பண்ணீங்க, உங்களை பத்தி அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் நீங்க தான் வெளியில போடணும்னு மிரட்டுறாரு. அந்த அளவுக்கு போயிட்டான் அவன். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? செல்வம், பொறுமையாயிரு. வாசுவோட புத்தியே அப்படிதான். குறுக்கு வழியில எப்பவும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாரு. இந்த விஷயம் உனக்கு தெரிய வேணான்னு நினைச்சேன். அந்த ஆளு வந்ததுனால தெரிஞ்சு போச்சு. என்ன பேசுற நீ? அப்படி பண்ணா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடாதா? முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். வேணா செல்வம், அப்படி செஞ்சா எனக்கு தான் கெட்ட பேர் வரும். கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணி திருத்த பார்க்கலாம். அக்கா, இங்கேயா பிரியாணி வாங்க போறீங்க? ஆமா, இங்கெல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கும்க்கா. தெரியும். பச்சை உடம்புக்காரி வாய்க்கு ருசியா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இங்க வாங்க வந்தேன். வா போய் வாங்கலாம். வா. அரை பிளேட் பிரியாணி எவ்வளோங்க? 80 ரூபா. ஒன்று பார்சல் பண்ணுங்க. உள்ள விடுங்க. ஒரு பிரியாணி பார்சல்.
வாசு வழக்கத்தை விட இன்னைக்கு நேரத்திலேயே கிளம்பிட்ட? ஒரே பரபரப்பா வேற இருக்க, என்ன விஷயம்? என்ன ரேவதி மறந்துட்டியா? என்ன சொல்ற? நந்தினி கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சுல. அதனாலதான் இன்னைக்கு நந்தினியை பார்த்து ஒரு முடிவு கட்ட போறேன். நீ கூட அப்ப என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ உண்மையாவே நந்தினியை விரட்டுறதுல உறுதியா இருக்கிறியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசு. என்ன ரேவதி இனிமே நீ என்ன நம்பல? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன்னு. உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ரேவதி. வாசு, நந்தினி ஒருவேளை போக மாட்டேன்னு சொன்னா? அவளை எப்படி விரட்டி அடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை கை நீட்டி அடிச்சதுக்கு அவ கண்டிப்பா அனுபவிச்சா. சரி, நான் லஞ்ச் பேக் கொண்டு வரேன். வாசு வாசு நில்லுடா. என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க? நந்தினி தான் உன்னை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னான்னு வந்து சொன்ன இல்ல? என்னம்மா பேசிட்டு இருக்க? அதான் நான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன்ல. டேய், இப்போ உனக்கு என்னடா கோவம்? நந்தினி ரேவதியை கை நீட்டி அடிச்சிட்டாங்கறதானே? நான் வேணா நந்தினி கிட்ட சொல்லி ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்டா. உனக்கு கிடைக்க போற நல்ல வழியை கெடுத்துக்காதடா அம்மா, வாசு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் முடிவு பண்ணது பண்ணதான். அவளுக்கு கொடுத்த கெடு முடிச்சு போச்சு. நந்தினியோட முடிவு நெருங்கிடுச்சு. இந்த வாசு, ரேவதி தண்ணி பாட்டில் கொண்டு வந்து கொடுக்கலையே? அத்தை, தண்ணி எல்லாம் ஆபீஸ்லயே இருக்கும். வேர்க்கடலை சட்னி தனியா அரைச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. நான் அதையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அத்தை. வாசு, நீ புறப்படு. சரி ரேவதி, கிளம்புறேன். வரமா? டேய் வாசு. என்னம்மா? என்னத்த? ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் வேலையை பாரு. நீங்க ஏன் இப்படி தவிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது.